இன்றைக்கி 23/7/2024 ஹிந்து பேப்பரில் உள்ள ஃபஸ்ட் ஆர்டிகல்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, எக்கனாமி லிங்க்டு டு க்ரோ பை 6.5% to 7% திஸ் இயர் சர்வே சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, எக்கனாமிக் சர்வே ஆஃப் இந்தியா வந்துட்டு யார் ப்ரிப்பேர் பண்ணாக்கா ஆனந்த நாகேஸ்வரன் அப்படின்றவர் தான். ஸோ இது தெரிஞ்சிருந்தால் போதும். ஸோ எக்கனாமி வந்துட்டு இப்போ 7% க்ரோ ஆகும்னு இதுலேருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டோம்னா, ஸ்டாலின் லான்ச்சஸ் சிங்கிள் விண்டோ சிஸ்டம்ஸ் தட் சிம்பிளிஃபைஸ் ப்ராசஸ் ஆஃப் கெட்டிங் பில்டிங் பர்மிஷன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. இதில் என்ன சொல்கிறாங்கனாக்கா, அதாவது செல்ஃப் சர்டிஃபிகேஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுக்கு பேர் சொல்கிறாங்க. இதனால் 2500 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 3500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஸோ உள்ள ஹவுசஸ் என்னென்னலாம் இருக்கோ அந்த ஹவுசஸ் கட்டுறதுக்கான டாக்குமெண்ட்ஸ், பர்மிஷன்ஸ், ஸோ எல்லாமே வந்துட்டு ஆன்லைன் மூலிமா நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்கீமில் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு சிங்கிள் விண்டோ சிஸ்டம்ஸ். ஸோ ஆல் த சர்டிஃபிகேட்ஸ் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வேணுமோ, என்னென்ன பர்மிஷன்ஸ் வேணுமோ எல்லாமே நம்ம ஆன்லைன் மூலிமா வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது, ஹீட் ஸ்ட்ரெஸ் இஸ் மோர் தென் எ டிகிரி ஆஃப் கன்சர்ன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. இது என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஒர்க்கர்ஸோடு ரிலேட் பண்ணி சொல்கிறாங்க, ஹெல்த் இஷ்யூஸ் வந்துட்டு அவங்களுக்கு நிறைய வருது இதனால் அப்படின்னு. ஸோ டிசீஸ் ரிலேட்டட் வருது, நிறைய டிசீஸ் வருது ஸோ ஹீட்னால அப்படின்றாங்க. ஸோ நார்மலாக வந்துட்டு பாடி டெம்பரேச்சர்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னாக்கா, நம்ம ஹியூமன் பீயிங்ஸு 37 டிகிரி செல்சியஸ் இருக்கும். ஆனால் வந்துட்டு இந்த ஹீட் வர்றதுனால இது வந்துட்டு அப்படியே டோட்டலாக டபுள் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ராப்பராக இன்க்ரீஸ் ஆகிடுது டிபெண்டிங் அப்பான் த ஹீட் பேஸ் பண்ணி. ஸோ இதனால் வந்துட்டு ஆண்களுக்கு என்னென்ன வியாதிகள்லாம் வரும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, கிட்னி ரிலேட்டட் இஷ்யூஸ் வருது, அதுக்கப்புறம் ஹீட் ஸ்ட்ரோக்ஸ் வருது, அப்புறம் வந்துட்டு கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், அதாவது ஹார்ட் டிசீஸ் வருது, அதுக்கப்புறம் ஹீட் ஸ்ட்ரெஸ் அப்படின்றதும் வரதா சொல்கிறாங்க ஆண்களுக்கு. ஸோ இதே பெண்களுக்கு பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா, ப்ரெக்னென்சி ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் வரதாகவும், அதுக்கப்புறம் அதனில் வந்துட்டு ஹைப்பர் டென்ஷன் அப்படின்றது ஸ்பெஷலாக பெண்களுக்கு வரதாகவும் சொல்கிறாங்க ஹீட்னால். ஸோ எந்த செக்டரில் உள்ளவங்க இந்த ஹீட்னால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அக்ரிகல்ச்சர் செக்டர்லேயும் கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர்லேயும் உள்ளவங்க தான் அதிகமாக இந்த செக்டர்ஸில் இந்த ஹீட் வேவ்னால் அதிகமாக பாதிக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, அவங்களோட எஃபிஷியன்சியாக இருக்கட்டும், அவங்களோட ப்ரொடக்டிவிட்டியாக இருக்கட்டும், அவங்க நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் ஹவர்ஸ், ஸோ ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் டோட்டலாக டவுன் ஆகுது, இதெல்லாம் வந்துட்டு ஸ்பாயில் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இம்பேக்ட் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஆல் ஓவர் இந்தியா, ஸோ எல்லா உலக நாடுகள்லேயும் சேமாக இருக்குமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக கிடையாது. ஸோ இது வந்துட்டு ஒவ்வொரு இடத்துக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டிபெண்டிங் அப்பான் த ரீஜியன்ஸ் அண்டு கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதிகமாக பார்த்துட்டோம்னா டெவலப்பிங் கண்ட்ரீஸில் தான் இதோட பாதிப்பு அதிகமாக இருக்கிறதாகவும், ஸோ அதனால அந்த டெவலப்பிங் கண்ட்ரீஸில் எக்கனாமிக் அவுட்புட் அப்படின்றது ரொம்ப டவுன் ஆகிறதா சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா, ஸோ இதனால் என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, அதாவது நம்ம மனிதர்கள் வந்துட்டு ஹைட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், வாட்டர்ஸ் அதிகமாக வந்துட்டு குடிக்கணும், அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ராப்பரான மேனேஜ் பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கப்புறம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்றத வந்துட்டு நம்ம எஃபெக்டிவாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு ஆர்டிகல்ஸ் பார்த்தோம்னா, இன்று மத்திய பட்ஜெட் அப்படின்னு ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு தினமணியில். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கனாக்கா, வளர்ந்த இந்தியாவை உருவாக்குவோம் அப்படின்றது தான் கருவாக வச்சுருக்காங்க, அதாவது தீம்ஸாக இருக்குது இந்த பட்ஜெட்டோட தீம்ஸ் அப்படின்றாங்க. ஸோ பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா 7%, ஸோ 7% தான் பொருளாதார வளர்ச்சி. இது வந்துட்டு 7வது முறையாக வந்துட்டு நிர்மலா சீதாராமன் வந்துட்டு பட்ஜெட்டை வந்துட்டு சப்மிட் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ 2024-25 பட்ஜெட்டில் 7% அப்படின்றது இருக்கும் அப்படின்ற மாதிரியும், 2023-24 அதாவது போகிற வருஷம் வந்துட்டு 8.2% இருந்ததாகவும் சொல்கிறாங்க. ஸோ திருக்குறள் பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா, செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடு எய்த உணர்ந்து செயல் அப்படின்ற மாதிரி ஒரு திருக்குறள் வந்திருக்கு. ஸோ இதோட மீனிங் என்னென்னா, தன்னையும் நம்ம செய்ய வேண்டிய செயலையும் ஆராய்ஞ்சி அதை வந்து ப்ராப்பராக நம்ம வந்துட்டு செய்யணும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்தது,
என்ன ஆர்டிகல்ஸ் ஹிந்தியில் பார்த்துட்டோம்னா கன்வர் யாத்ரா ரோ சுப்ரீம் கோர்ட் ஸ்டேஸ் ஆர்டர்ஸ் ஆன் ஸ்டால்ஸ். ஸோ என்ன செஞ்சுருக்காங்கன்னா, ஸோ அந்த டெம்பிள்ஸ்க்கு நியராக உள்ள டெம்பிள்ஸ் எல்லாத்துலேயும் ஸ்டால்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டால்ஸில் அவங்களோட பேர், அவங்களோட காஸ்ட் பேர், அவங்களோட ரிலிஜியன்ஸ் பேர், ஸோ இதெல்லாம் டிஸ்பிளே பண்ணி வியாபாரம் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்ஸ் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த ஆர்டிகல்ஸ் பார்த்தோம்னா வெஸ்ட் பெங்கால் ராஜ்பவன்ஸ் ஃபைன்ஸ் 2 நியூலி எலெக்டட் டிஎம்சி எம்எல்ஏஸ் ஓவர் இல்லீகல் ஸ்வெரிங் இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்டிக்கல் 188 இருக்குது. ஸோ ஆர்டிக்கல் 188 படி என்னன்னா, எந்த ஒரு எம்எல்ஏவாக இருக்கட்டும், எம்பிஸாக இருக்கட்டும், அவங்க வந்துட்டு பார்லிமெண்ட்லேயோ இல்லை ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லேயோ அமரக்கூடாது அன்டில் அவங்க ஓத் எடுக்காமல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நாட் சிட்டிங் த பிஃபோர் ஓத் டேக்கிங் ஓத் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது யாருக்கு பவர் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ கவர்னருக்கு தான் வந்துட்டு பவர் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அசம்பிளியில் அமரணும் அப்படின்னா கவர்னருக்கு பவர் இருக்குது. ஸோ இல்லை அப்படின்னா கவர்னர் அப்பாயின்ட் பண்ண ஒரு பர்சனுக்கு பவர் இருக்குது, ஓத் டேக்கிங் செரிமனி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா நீட் டு ஸ்ட்ரெங்த் இந்தியன் ஏர்லைன்ஸ் ஃபார் இன்டர்நேஷ்னல் ட்ராவல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. ஸோ நம்ம பேசிக்காக தமிழ்நாட்டில் பார்த்துட்டோம்னாக்கா, தமிழ்நாட்டில் வந்துட்டு ஒரு 4 இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ் இருக்குது, 3 டொமஸ்டிக் ஏர்போர்ட்ஸ் இருக்குது. டோட்டலாக வந்துட்டு 7 ஏர்போர்ட்ஸ் இருக்குது தமிழ்நாட்டில். ஸோ ஏர்போர்ட்ஸ் அப்படின்றது ஏர்போர்ட்டை ஃபஸ்ட்டு நம்ம அதிகரிக்கணும், அதோட ஃப்ளீட் அதாவது ஏர்லைன்ஸ் அதிகரிக்கணும், அப்புறம் அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்துட்டு அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நம்ம இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ் ஏர்லைன்ஸ் அதிகரிக்கிறத விட நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னன்னாக்கா டொமஸ்டிக் ஏர்போர்ட்ஸே நமக்கு ப்ராப்ளத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னாக்கா, அதாவது அதிகமாக பார்த்துட்டோம்னா 2 or 3 கம்பெனிஸ் தான் இருக்குது. அதுலேயும் மேஜராக வந்துட்டு இண்டிகோ அப்படின்ற ஒரு கம்பெனி ஏர்லைன்ஸ் மட்டும்தான் வந்துட்டு ஒரு மோனோபொலியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியாவில். ஸோ ஸ்பைஸ் ஜெட்டாக இருக்கட்டும், கோ ஏரு, இது மாதிரி சின்ன சின்ன ஏர்வேஸ் கம்பெனிஸ் வந்துட்டு அதோட பார்ட்டிசிபேஷன்ஸ் அப்படின்றது டோட்டலாக டவுன் ஆகிட்டு இருக்குது. முதல்ல நம்ம டொமஸ்டிக்கோட ஏர்லைன்ஸ் ஃப்ளீட்ஸ், அவங்களோட ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டிஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், ஸோ இதெல்லாம் நம்ம டெவலப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்டர்நேஷ்னல் பக்கம் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஏன் அப்படின்னாக்கா, பட் இருந்தாலும் 70 ஏர்போர்ட்ஸ் இருந்தது 2014 70 ஏர்போர்ட்ஸ் இருந்தது. இப்போ வந்துட்டு 2024 வந்துட்டு 137 ஏர்போர்ட்ஸ் அப்படின்றது இந்தியாவில் இருக்குது அப்படின்றாங்க. அடுத்தது allow farmers to benefit from higher global price says CEA அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா 55% ஸோ அக்ரிகல்ச்சரில் வந்துட்டு பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேஷன்ஸ் இருக்குது. பட் ஆனால் ஜிடிபி அப்படின்னு பார்த்தோம்னா அதோட எக்கனாமிக் அவுட்புட் அப்படின்றது 18% தான் ஜிடிபியில் இருக்குது அப்படின்றாங்க. பட் ஆனால் சர்வீஸ் செக்டர் பார்த்தோம்னா 55% வந்துட்டு ஜிடிபியில் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அக்ரிகல்ச்சரில் க்ரோத் அப்படின்னு பார்த்துட்டோம்னாக்கா ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குது அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னாக்கா 4.2% 2022-23 4.2% இருந்த க்ரோத் வந்துட்டு இப்போ வந்துட்டு 1.5% தான் இருக்குது 2023-24 அப்படின்றாங்க. ஸோ இதோட ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா, மிடில் மேன் கமிஷன்ஸ் அப்படின்றது ஸோ அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இதை நம்ம டேக்கிள் பண்ணணும் அப்படின்னா ஏபிஎம்சி ஆக்ட் ஸோ அப்படின்ற ஒரு ஆக்ட் 2023 வந்துட்டு கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ஆக்ட் படி நம்ம வந்துட்டு என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா, இதை வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஏபிஎம்சி அப்படின்றது பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஆக்ட் வந்துட்டு 2003 வந்துச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ஆர்டிகல்ஸில் சொல்கிறது. அடுத்தது இந்தியா மே கெயின் ஃப்ரம் சைனா எஃப்டிஐ அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. இது ஜஸ்ட் ஃபார் ரீடிங் பண்ணால் போதும். அடுத்தது செவரல் ப்ளீஸ் இன் கோர்ட்ஸ் ஹேவ் ரைஸ்டு பேன் ஆன் ஆர்எஸ்எஸ் மெம்பர்ஷிப்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்டாப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல் இண்டியா சர்வீஸ் கண்டக்ட் ரூல்ஸ் 1968 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேன் பண்ணியிருக்காங்க சம் பார்ட்டிசிபேஷன் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் சம் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் சர்டன் ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ இதில் நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது, பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு ஆர்எஸ்எஸ் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக இதை வந்துட்டு ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு
ரிமூவ் பண்ணுறதுனால பப்ளிக் சர்வெண்ட்டோட நியூட்ராலிட்டி அப்படின்றது வந்துட்டு பாதிக்கப்படும் அப்படின்றாங்க. ஸோ அன்பயஸ்னஸ் அப்படின்றதும் வந்துட்டு பாதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது ஸ்லோ ப்ராக்ரஸ் ஆன் ரயில்வே சேஃப்டி எக்கனாமிக் சர்வே அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டோம்னா, கவச் அப்படின்றது 2% தான் நம்ம வந்துட்டு அதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். கவச் சென்ற செக்யூரிட்டி சிஸ்டம் வந்துட்டு 2% மட்டும்தான் நம்ம இந்தியாவில் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னாக்கா அதோட காஸ்ட் எஃபெக்டிவ், அதாவது 42 லட்ச ரூபா ஆகுது 1 கிலோமீட்டருக்கு நம்ம கவச்சை வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா. ஸோ அதனால் காஸ்ட்டோட ப்ராப்ளத்தினால இதை வந்துட்டு ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். கவச் அப்படின்றது மேட் இன் இண்டியா டெக்னாலஜி அப்படின்றது நமக்கு தெரியணும். ஸோ டோட்டலாக நம்ம இந்தியாவில் வந்துட்டு எத்தனை ரயில்வே லைன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, எத்தனை கிலோமீட்டர்னால் 65 70 கிலோமீட்டர் வந்துட்டு நம்ம இருக்குது. ஸோ அதை வந்துட்டு எஃபெக்டிவாக நம்ம பண்ணணும்னா கவச் சிஸ்டத்தை நிறைய அமௌண்ட் ஆஃப் மணி வந்துட்டு இதில் செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது அதுக்கப்புறம் நிறைய ஆக்சிடென்ட்ஸஸ்லாம் நிறையா வருது. ஸோ ஆனால் அதை வந்துட்டு மேனேஜ் பண்ணுறதும் என்கொயரி பண்ணுறதும் அதை வந்துட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளே, அதாவது இந்தியன் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டே அவங்க பண்ணிக்கிறாங்க. ஸோ அதை தவிர நம்ம வந்துட்டு ரயில்வே சேஃப்டி அத்தாரிட்டி அப்படின்றத வந்துட்டு உருவாக்கணும். ஸோ அதை சொன்னது யார் அப்படின்னா கக்கார்கர் கமிட்டி அப்படின்றவங்க தான் சொல்லியிருக்காங்க. சோசியல் ஆடிட் அப்படின்றது வேணும். ரயில்வே ஆக்சிடெண்ட் நடக்குது அப்படின்னா சோசியல் ஆடிட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்கிறாங்க. அடுத்தது, இந்தியா ஹேஸ் ஷிஃப்டட் டு உமன் லேட் டெவலப்மெண்ட், ஃபீமேல் லேபர் பார்ட்டிசிபேஷன்ஸ் ரேட் ரைசிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, ரூரல் உமன் வந்துட்டு 41.5% பார்ட்டிசிபேஷன் இருக்கிறதாகவும், ரூரலில் அர்பனில் வந்துட்டு 25.4% பார்ட்டிசிபேஷன்ஸ் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இதில் அதிகமாக பெனிஃபிட்ஸ் ஆனது எது மூலியமாக அப்படின்னு சொல்கிறாக்கா, பிரைம் மினிஸ்டர் கௌசல் விகாஸ் யோஜனா இது மூலியமாக 52.3% வந்து உமன் ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்தாங்க. இதனால வந்துட்டு இந்த பார்ட்டிசிபேஷன்ஸ் அப்படின்றது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிஎம் கௌசல் விகாஸ் யோஜனா அப்படின்றது ஸ்கில் இண்டியா மிஷன் அண்டரில் வருதும், இதுக்கு கீழே தான் வருது. இது வந்து 2015 தான் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அவங்களோட நோக்கம் என்னென்னா 40 கோடி யங்ஸ்டர்ஸ்க்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்றது கொடுக்கணும். ஸ்கில்ஸ் கொடுத்து அவங்களுக்கு சர்டிஃபிகேஷனும் கொடுக்குறாங்க 2022க்குள்ளே. இதை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது யாருனாக்கா நேஷ்னல் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன்ஸ் அப்படின்ற ஒன்று உருவாக்கி அவங்க தான் வந்துட்டு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது அப்படின்னாக்கா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்ற மினிஸ்ட்ரிக்கு கீழே தான் வருது. இப்போ பார்த்துட்டோம்னா பிஎம்கேவிஒய், அதாவது பிரைம் மினிஸ்டர்ஸ் கௌசல் விகாஸ் யோஜனா 3.0 அப்படின்றது போயிட்டுருக்கு. இதுக்கூட மீனிங் தீம் என்னென்னா வோக்கல் ஃபார் லோக்கல் அப்படின்ற தீமில் இது ரன் ஆகிட்டுருக்கு. இன்றைக்குள்ள இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸ் அவ்வளோதான். தேங்க்யூ.